சபைகளை சீரழிக்கிறதான அட்டூழியங்களை குறித்து ஒரு சின்ன சிந்தைக்குள் கடந்து செல்வோம். நாட்களிலும் தேசத்தில் ஆரம்ப நாட்களைப் போல அல்ல, அநேக சபைகள் எழும்பியிருப்பதை நாம் காண முடியும். ஒரு காலத்தில் தென்னிந்திய திருச்சபைகள் பேரோங்கினதாய் பிரபலமானதாய் காணப்பட்டது. இந்நாட்களை நாம் பார்க்கும்போது தென்னிந்திய திருச்சபைகள் அநேகம் காணப்படுகிறது. அவைகளை சீரழிக்கிற அட்டூழியங்கள் தேசத்தில் பெருகி கொண்டிருப்பதை நாம் அறிய முடியும். அந்த அட்டூழியங்களில் முதல் காரியம் என்னவென்று சொன்னால், நான் என்று சொல்லுகிற ஒரு மேன் பவர் இந்த நாளிலே அநேக இடங்களில் எழும்பியிருக்கிறது. மனித ரூபத்தில் சபைகளில் உயர்வான பொறுப்புகளில் இருந்து தங்களை மேன்மைப்படுத்தி காட்டுகிறவர்கள் நிமித்தம் சபைகள் சீரழிவதை காண முடியும். தன்னை எப்படியேனும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சபைகளில் அவர்கள் தங்கள் பவரை, தங்கள் மனித பலத்தை அவர்கள் காட்டுவது நிமித்தம் அநேக சபைகள் சீரழிந்து கொண்டிருப்பதை நாம் காண முடியும். இந்நாட்களிலே இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், அழைக்கப்படாத ஊழியங்கள், அழைக்கப்படாத ஊழியக்காரர்கள். இந்த நாட்களை நாம் பார்க்கும்போது அநேக மிஷனரி என்று சொன்ன தரிசனத்தோடு நாங்கள் செய்கிறோம் என்று சொன்ன திட்டத்தோடு அநேக குள்ள நரிகளை போன்று ஆங்காங்கே தென்னிந்திய திருச்சபைகளை சுற்றி காணப்படுகிற குடும்பங்களை குழி தோண்டி பிடிப்பது போன்று பிடிக்கின்ற குள்ள நரிகள் ஏராளம் பெருகிவிட்டது. அழைக்கப்படாத ஊழியக்காரர்கள் என்று சொல்லலாம். மிஷனரி மூவ்மெண்ட் என்று சொல்வார்கள். அதாவது மிஷனரியாக வெளிதேசங்களில் கடந்து போகாதபடி சபைகளை கொள்ளையிடுகிறவர்கள் என்று சொல்லலாம். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறவர்கள். தென்னிந்திய திருச்சபை எங்கு காணப்படுகிறதோ அதை சுற்றிலும் அவர்கள் வீடுகளை வாங்குவார்கள், நிலங்களை வாங்குவார்கள், தோட்டங்களை வாங்குவார்கள், அநேக கார்களை வாங்குவார்கள். தங்களுக்கு கிடைக்கிற காணிக்கைகள் அத்தனையும் தங்கள் காரியங்களுக்கு என்று சொல்லி செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படுவார்கள். அழைக்கப்படாத ஊழியர்கள் என்று சொல்லலாம். அழைக்கப்படாத தரிசனம் நிறைந்த ஊழியங்கள் என்று சொல்லி தங்களை அவர்கள் மேன்மைப்படுத்துவது நிமித்தம் சபைகளில் பல அட்டூழியங்கள் நடைபெறுகிறது. நாட்களில் அநேக சபைகள் சீரழிகிறதாய் காணப்படுகிறது. இன்னும் கூட நாம் பார்ப்போம் என்றால், சபைகளில் காணப்படுகிறதான இளையவர்கள் என்று சொல்லலாம். இளையவர்கள் முற்காலங்களை நாம் பார்க்கும்போது தென்னிந்திய திருச்சபைகளில் அநேக முன்னோர் இருப்பாங்க. வயதானவங்களுக்கு என்ன செய்வாங்க? மரியாதை செய்வாங்க. நான் கூட சின்ன பிராயத்திலே பார்க்கும்போது வயது முதிர்ந்தவங்க ஏராளம் பேர் சபையில் நல்ல பொறுப்புகளில் இருந்தார்கள். அவர்கள் இருக்கும்போது அந்த ஒழுங்கு, அவர்கள் இருக்கும்போது காணப்பட்ட ஒரு பயபக்தி, அவர்கள் இருக்கும்போது காணப்படுகிறதான நல்ல திட்டங்கள் இந்நாட்களிலே என்ன செய்ய முடியாது, காண முடியாது. சபைகளில் இந்த நாட்களிலே எந்த முடிவை எடுத்தாலும் இளையவர்கள் என்று சொல்லலாம். இளந்தலைமுறைகள் அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்வாங்க. பெரியவங்ககிட்ட ஆலோசனை கேட்பது கிடையாது. இதன் நிமித்தம் அவருடைய அட்டூழியங்கள் சபைகளில் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இனி வருகிற காலங்களில், இனி வருகிற ஜெனரேஷன் மத்தியில் சபைகள் வளர வேண்டும், சபைகள் முன்னேற்றத்தின் பாதையில் கடந்து போக வேண்டும், சபையில் அநேகர் நின்று நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அதற்கு கூடிய மட்டும் செயல்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். குறிப்பாக சபைகளை சுற்றிலும் காணப்படுகிற கள்ள ஊழியக்காரர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஆங்காங்கே மிஷனரி என்று சொல்லி மக்களுடைய பணங்களை பிரித்து தங்கள் காரியங்களை வளர்க்கிற அநேகர் உண்டு. அதை நாம் அடையாளம் கண்டு கொள்வோம் என்றால் நிச்சயமாய் சபைகளை நல்ல ஒரு வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு செல்ல முடியும். அப்படி சபைகளில் காணப்படுகிற அட்டூழியங்களை தகர்த்து, சபைகளில் நம்முடைய காரியங்களை நாம் தகர்த்து, சபைகளில் தேவ திட்டங்களை நாம் செயல்படுத்துவதற்கு நாம் செயல்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம் என்றால் சபைகள் வளரும். அநேக இடங்களில் வளர்ச்சிகளை காண முடியும். இனி வருகிற ஜெனரேஷன் அநேக மாற்றங்களை ஆன்மீகத்திலே வளருவதை நம்முடைய கண்கள் காண கர்த்தர் நம்மை நடத்த முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட பாதைக்குள் நம்மை கொண்டு செல்லட்டும். தொடர்ந்து கர்த்தருக்காய் செயல்படுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவாராக. ஆமான்.